பாலையா, நான் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால பாம்பே போயிருக்கிற போது ஜனங்கள்லாம் வேகமா ஓடினாங்க, என்னன்னு தெரியாது கேட்டேன். கவி சம்மேளனா, எனக்கு ஹிந்தி ஒண்ணும் தெரியாது, எல்லாம் ஓடுறாங்கன்னு நானும் போய் பார்த்தா ஒரு பெரிய கவிதை அரங்கம் நடந்துச்சு, கவியரங்கம் நடந்துச்சு. அதுல வாஜ்பாய் உட்கார்ந்து இருந்தாரு. அதுல ஒரு பெண்மணி கவிதை படிக்கிற போது என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது, ஆனா பேச தெரியல. ஒவ்வொரு வீட்லயும் புருஷன் பொண்டாட்டி இருந்தாக்க, பொண்டாட்டி இந்த ஏத்த வீட்டுல ஒரு பிரேஸ்லெட் போட்டிருக்கா பாரு, அது மாதிரி எனக்கு வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு கேட்கறது. அந்த அடுத்த தெருவுல அவ கட்டியிருக்க சேலையில அந்த பார்டர் என்ன அழகா இருந்துச்சு, இப்படி அப்படியே வரிசையா சொல்லிக்கிட்டே வந்த உடனே அடுத்து வாஜ்பாய் பேசும்போது சொன்னாரு, என் வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்துட்டேன் போல் இருக்கு, கல்யாணம் பண்ணாம போனதுனால இந்த மாதிரி ரசனை எல்லாம் எனக்கு இல்லாம போச்சேன்னாரு. இதுல இருந்து நான் புரிஞ்சுக்கிட்டது, இப்ப ரத்தன் டாடா சொல்றதும் அதுதான். வாழ்க்கையில் சுவாரஸ்யமான செய்திகள் என்பது பணம் சம்பாதிப்பது, வேலைக்கு போறது, அதை தாண்டி குடும்ப உறவுகள்ல மனைவியோடு, மகனோடு, மகளோடு, பேரப்பிள்ளைகளோடு, அவர்களோடு நாம் கலந்து பேசுகிறதுல இருக்க இன்பம் இந்த உலகத்தில் எதையும் விட உயர்வானது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. நீங்க அப்படிதான் பாக்குறீங்களா? எப்படி? நிச்சயமாக இன்றைக்கு நான் என்ன சொல்றேன்னா, ரத்தன் டாடா சொல்கிறாரேங்கிற ஒரு விஷயத்துக்காகத்தான், அவர் சொல்றாரேங்கிறதுக்காகத்தான் நான் சொன்னேன். இன்னும் சொல்ல போனால் ரத்தன் டாடாவுக்கு நம்ம ஒரு கோரிக்கை கூட வைக்கலாம். அவருடைய நிறுவனங்கள் கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு 30-40 நிறுவனங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுல எல்லாருக்குமே இப்ப 2 நாள் மேல 3 நாள் அவர் ஓய்வு கொடுக்கட்டும், ரொம்ப மகிழ்ச்சி. இல்லைன்னா அவர் ஒரு வாரத்திற்கு 40 நாள் வேலைன்னு வச்சிருக்காங்க அமெரிக்கால, அந்த மாதிரி தான் வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். 38 மணி நேரமா ஒரு 2 மணி நேரம் குறைக்கட்டும், ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா அவர் சொல்றாருல்ல இந்த மாதிரி குடும்பத்தோட செலவு பண்ணுங்க. இன்னொன்னு என்னன்னு சொன்னா, இன்றைக்கு குழந்தைகளை, பள்ளி படிப்பில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எல்லா உளவியலாளர்களும் சமூக விஞ்ஞானிகளும் சொல்வது என்ன என்றால், நீ குழந்தைகள் இந்த புத்தக சுமையை வச்சுக்கிட்டு இந்த ஸ்கூலுக்கு போறதையும் 100க்கு 100 விழுக்காடு வாங்குறதையுமே போய் விரட்டாத. அதற்கு பதிலாக குழந்தைகளோட ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அப்பதான் அந்த அவனுக்கு வாழ்க்கையை பொறுத்தளவு சரிங்க. எப்ப பார்த்தாலும் இவன் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் சொல்லிட்டு ஒத்தர அந்த மாதிரி விரட்டாதீங்க. விளையாட்டே மறந்து போயிட்டாங்க. மாலையே கிடையாது, இப்ப மாலையே கிடையாதுன்னு ஆயிருச்சு. அந்த மாதிரி நீங்க அந்த மாதிரி இப்போ பெர்னாட் ஷா கூட கல்யாணம் பண்ணிக்காதுதான். ஆனா அவன் என்ன சொன்னான் தெரியுங்களா? அவன் சொன்னான், whether you marry or do not marry, you will have to repent one day. நீ ஒரு நாளைக்கு வருத்தப்படுவ, அதனால do marry and repent. கல்யாணத்தை கட்டிட்டு அப்புறம் வருத்தப்படியான்னு சொன்னான். அந்த மாதிரி இப்ப டாடா கூட அந்த மாதிரி சொல்றக்கூட நான் சொல்றேன். அதோட இன்னொன்னு, இதை இந்த டாடா சொல்லக்கூடிய கருத்தை நான் என்ன பாக்குறேன்னு சொன்னா, இந்த சமூக சூழல்ல பொருத்தி பார்க்கணும். இன்றைக்கு இருக்கக்கூடியவர்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, ஓய்வெடுங்க. இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு சென்னையில நான் ஒரு கண்ணார ஒரு காட்சியை பார்த்தேன். ஒரு 8:45 மணிக்கு போகுது, திடீர்னு 2 டூ வீலர் மோதிட்டு கீழே விழுந்தா அப்படியே ரத்தமா ஓடுது. உடனே அந்த இடத்துல எல்லாம் நின்று போச்சு. பின்னால் இருக்க என்ன சொல்றான் தெரியுமா, அங்க ஏதோ 2 பேர் ஆக்சிடென்ட் ஆனீங்க. என்னையா வேலைக்கு போற நேரத்தில் கழுத்த இருக்கான். நீங்க மனிதாபிமானம்ங்கிறது எப்படி? அதற்கு காரணம் என்னன்னா, அவன் தப்பு இல்ல, மனிதாபிமானம் இல்லாதவன் அல்ல, அவனுடைய வாழ்க்கை சூழல் அவனுக்கு பெடலையை பிடிச்சி தள்ளுது. நம்ம போய் சேரணுமே, அவன் 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் பயணம் பண்ணி அந்த இடத்த போய் சேரணுமேங்கிற அந்த அவதியில இன்றைக்கு வாழ்க்கை சூழ்நிலையை அவன் நெருக்கடியை நிறுத்திக்கக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரி சொல்வது என்பது, ஆனால் அதற்கான நடைமுறை சார்ந்த ஒரு இல்லாம சமூகத்தில் பார்க்கணும். அதாவது நான் டெல்லிக்கு போயிருந்தேன். அந்த கடுமையான குளிரான நேரத்தில் டிசம்பர் மாசம் போனேன்னா, அந்த கணவன் மனைவி இதுல யாராவது ஒரு ஆளு தன்னை பிள்ளையோட 4 வயசு 3 வயசு குழந்தைய கூட்டிட்டு, பனி சோர்ந்து பெய்யுது, அதுக்குள்ள கூட்டிட்டு ஓடி வராங்க. எங்கன்னா பள்ளிக்கூடத்துக்கு. அங்க ஷிப்ட், ஒரு ஷிப்ட் காலையில் ஷிப்ட், மத்தியான ஷிப்ட். அப்படின்னா 6 மணிக்கு ஸ்கூல் ஆரம்பிக்குன்னா 5 மணிக்கே பரப்பிட்டு கூட்டிட்டு போறாங்க. 7 மணிக்கு ஆரம்பிக்க இப்படி ரோட்ல போறாங்க. அப்போ எதை நோக்கி பேரிட்டு இருக்காங்கன்னா, புள்ள சமுதாயத்துல படிக்கணும், செட்டில் ஆகணும் அப்படின்னு தான் பேரிட்டு இருக்காங்க. ஒரு காலத்துல அமெரிக்காவில் என்ன நடந்ததுன்னா, கார்பரேட் பெரிய கம்பெனிகள்லாம் சேர்ந்து குடும்பத்தை பிரிக்கிற சொல்லியே பார்த்தாங்க. நம்ம நாட்டுல குடும்ப அமைப்பு ரொம்ப ஒரு நாகரிகம் பண்பாடுக்கெல்லாம் எடுத்துக்காட்டான குடும்பம் இந்தியாவில் இருக்கு, நமக்கு தமிழ்நாட்டில் இருக்கு. ரொம்ப பண்பான குடும்பங்கள் சேர்ந்து வாழக்கூடிய கலாச்சாரம். யுஎஸ்லயே அதே மாதிரிதான் கார்பரேட் கம்பெனிகள் கொண்டு வந்தவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, இந்த குடும்பத்தை முதல்ல பிரிக்கிறதா முதல் வேலையா பார்த்தாங்க. எப்படின்னா, குடும்பத்தை விட்டு அப்படியே பிரிச்சு தனி டேஸ்ட் ஆக்கி இண்டிவிஜுவல் ஆக்கி அவங்களை அப்படியே ஓரம் கட்டி கொண்டு வந்தா, கல்யாணம் ஆன உடனே 2ஆ பிரிஞ்சு இவங்க வந்திருந்தாங்க. அப்பதான் அவங்க உற்பத்தி பண்ற டிவி, ஒரு வீட்டுல ஒரு டிவியை வச்சு 20 பேர் பார்த்துக்கிட்டு இருந்தத 2 பேருக்கு ஒரு டிவி, செல்போன்ல தான் படுக்கையில பேசுறாங்கன்ற அந்த அளவுக்கு 10 டிவி ஆயிடுச்சு. ஆக வியாபாரத்துக்கு அதே மாதிரி வாஷிங் மிஷின். இப்ப பல வீடுகள்ல நான் பாக்குறேன், ஒரு வீட்டுல 5 பேர் இருக்காங்கன்னா, கணவன் மனைவி பிள்ளைகள் மருமோ இருக்காங்க. அப்படியே ஆளுக்கு ஒரு பக்கத்துல, ஒரு வீட்டுக்கு போறேன் ஆளுக்கு ஒரு பக்கத்துல இருக்காங்க.
நான் போய் நிக்கிறத யாருமே கவனிக்கல. அவங்க பாட்டுக்கு ஆளுக்கு ஒரு கையில செல்போன் வச்சு பேசிட்டு இருக்காங்களே தவிர இந்த 5 பேருக்குள்ள பேசுறாங்களான்னா இல்ல. உறவு இவங்க கூட இருக்க ஒரு வீட்டுல போய் அவர் ரத்தன் டாட்டா என்ன சொல்றாருன்னா, கொஞ்சம் குடும்பமா இருங்க, குடும்பத்துக்கு நேரத்தை ஒதுக்குங்க, அங்க இருந்து கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க. வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறமும் 5 பேரும் 5 செல்போன் வச்சிருக்காங்க. ஸ்கூல்ல தான் செல்போன் கொண்டு வரக்கூடாது, தடை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்ல, அதையும் தாண்டி வீட்லயும் நம்ம செல்போன் பயன்படுத்தக்கூடாது. அப்பதான் இவங்க குடும்பத்துக்குள்ள பேசிட்டு இருப்பாங்க போலுக்கு. சாக்ரட்டிஸ் அவருடைய சிஷ்ய ஒருத்தன் கல்யாணம் பண்ண போறேன் பண்ணலாமான்னு கேக்குறான். அந்த நேரம் பார்த்து அவர் பொண்டாட்டி வீட்டுக்குள்ள வெளியே உனக்கு தான் வேலை இல்லைன்னு சுத்திட்டு இருக்க, இவனுக்கு வேலை இல்லை, ஏன் உட்காந்துருக்கான்னு திட்டுது. திட்டிட்டு உள்ள போன உடனே இவன் கேக்குறான், என்னய்யா கல்யாணம் பண்ணலாமான்னு கேக்குறேன். இப்படி இல்ல, இப்பவும் சொல்றேன் கல்யாணம் பண்ணிக்க. கல்யாணம் பண்ணலன்னா உன்ன மாதிரி சாதாரண மனுஷனா இருப்ப, கல்யாணம் பண்ணிட்டா என்ன மாதிரி பெரிய தத்துவஞானியா மாறிட்ட. அதாவது பொதுவா பெற்றோர்கள் நம்ம ஐயா சொல்லிட்டு இருந்த மாதிரி காலையில 5 மணிக்கு 4 மணிக்கு அலாம் கிளாக் வச்சு பறக்க அவங்களை எழுப்பி விட்டு எதுவுமே அவங்களை குளிக்க வச்சு ஷூவை போட்டு விட்டு விரட்டி விடுற அந்த சூழல் இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு பக்கம் பெற்றோர்களுடைய மதிப்பீடுகள். இப்ப சார் சொன்னார்ல மாதிரி என்ன போய் தொலைஞ்சா சரி, நம்ம வழியில ஏண்டா கழுத்த இருக்கிறாங்க நினைக்கிற தான் போய் சேர வேண்டும். எங்க கழுத்த இருக்கிறது பள்ளிக்கூடத்துல போய் வாத்தியார் கழுத்தாடுறா. அல்ல சொல்ல வரேன்னு சொன்னா, ஒன்று பெற்றோர்கள் இந்த ராட் ரேஸ் ஊக்குவிக்கிறாங்க. இந்த ரியாலிட்டி ஷோஸ்ல, மியூசிக் ப்ரோக்ராம்ஸ்ல என்னமா இந்த பேரண்ட்ஸ் சின்ன குழந்தைங்க ப்ரெஷர் பண்றாங்க. ஒரு சின்ன குழந்தை அதை என்ன மாதிரி எல்லாமா டான்ஸ் ஆட விடுறாங்க. அது அவங்களுக்கு அவங்கள ஜட்ஜி தப்பா சொன்னா இவங்க அழுகுறாங்க, அவங்களுக்கு ஒரு வெட்டின இவங்க குதிக்கிறாங்க. அதாவது அங்கு கிடைக்கின்ற விருதும் பாராட்டும் அல்லது ஏற்றும் இவர்களை மிகுவாக பாதிக்கிறத காமிக்கிறாங்க. கேமரா போக்கஸ் பண்றான். சோ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, கேமரா முன்னாடி போய் நின்று அந்த குழந்தைக்கு ஒரு அவார்டு கிடைச்சா இல்ல போக்கஸ் கிடைச்சாலே டிவில நல்ல டான்ஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கீங்கிறது இதுல இருந்து தெரியும். சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கேன். இப்போ ஒரு பிரேக் கொடுக்கலாம்.